அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு அரசன் ஒரு கிராமத்து வழியா வந்து கொண்டிருந்தானா. பாதையோர சாக்கடைக்கு அருகில் இருந்து ஒருவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இந்த அரசன் அந்த பிச்சைக்காரனிடத்துல ஒரு வெள்ளிக்காசை தூக்கி போடுகிறான். அதை பிடிக்க முடியாமல் அருகில் இருந்த சாக்கடையில அந்த வெள்ளிக்காசு விழுந்து விடுகிறது. அதை கண்டு அந்த பிச்சைக்காரன் வெள்ளிக்காசை எடுப்பதற்காக சாக்கடையை நோக்கி ஓடுகிறான். அப்பொழுது அரசன், நில் நில், நீ வெள்ளிக்காசை எடுப்பதற்காக சாக்கடைக்குள்ள உன் கையை வைக்க வேண்டாம், அது நாற்றம் அடிக்கும். இதற்கு பதிலாக உனக்கு நான் 5 வெள்ளிக்காசை தருகிறேன், சாக்கடையில் இருந்த வெள்ளிக்காசை விட்டு விடு என்று சொல்லி 5 வெள்ளிக்காசை அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்தாராம். அந்த 5 வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொண்ட அந்த பிச்சைக்காரர் மறுபடியும் சாக்கடையில் விழுந்து கிடக்கிற அந்த ஒரு வெள்ளிக்காசுக்காக போனாராம். அரசன் இன்னும் மனம் உடைந்து, ஐயோயோ வேண்டாம், நான் வேணா உனக்கு 10 தங்க காசுகளை தரேன், தயவு செய்து அந்த சாக்கடைக்குள்ள கை வைக்காது என்று மறுபடியும் 10 தங்க காசுகளை அந்த பிச்சை எடுப்பவரிடத்துல கொடுத்தாராம் அரசன். இதையும் பெற்றுக்கொண்ட அந்த பிச்சைக்காரர் மறுபடியும் அந்த ஒற்றை வெள்ளிக்காசை சாக்கடையிலிருந்து எடுப்பதற்காக மறுபடியும் அந்த பக்கம் போனாராம். இதை கண்ட அரசன், இந்த சாக்கடையில கை வைத்து உன்னை அழுக்காக்கி கொள்ளாதே, இந்த ஊரையே உனக்கு நான் சொந்தமாக எழுதி தருகிறேன் அப்படி என்று சொல்லியும் கூட அந்த பிச்சைக்காரர் அரசர் அந்த பக்கம் நகர்வதை கண்டு மறுபடியும் அந்த ஒரு வெள்ளிக்காசை எடுப்பதற்காக சாக்கடையை நோக்கி சென்றாராம். இதை கண்ட அரசன், எவ்வளவு பேராசை மிக்க இவனை என் அரசாட்சியிலே வைக்காதீர்கள் என்று தன்னுடைய அரசிலிருந்தே அந்த பிச்சைக்காரனை விரட்டி அடித்தானாம். பேராசை காரணமாக இறைவன் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எவ்வளவோ அதிசயங்களை தாராளமாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் மூலமாக, இயற்கையின் மூலமாக, அவர் படைத்திருக்கிற அனைத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பேராசையற்ற போதும் என்ற மனதோடு வாழ்வோம், மகிழ்ச்சியை நமது உரிமையாக்கிக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.